வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது, இப்போ ஒரு ப்ளவுஸ் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்கள் பிகினர்ஸ் எல்லாருக்குமே வர்றது தான். இப்போது சின்ன மிஸ்டேக் தான் நம்ம பண்ணியிருப்போம், ஆனால் அந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ஒட்டு மொத்தமாகவே நமக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்கு தைக்கும்போது நமக்கு கட் பண்ணுறது எல்லாமே நாம் நல்லா தான் கட் பண்ணியிருப்போம். ஆனால் தைச்சி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில ப்ளவுஸ் கொஞ்சம் கோணலாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். அதெல்லாம் எதனால் வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இப்போ இந்த தச்சு முடித்த ப்ளவுஸில் இப்போ நெக்கு பாருங்கள். இப்போது உள்பக்கம் இந்த கிராஸ் பீஸ் நம்ம ஹெம்மிங் பண்ணி விட்டுருக்கிறது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும். இந்த எந்த பகுதியிலையும் இழுத்து பிடிக்காமல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த நெக்கோட ஷேப் நல்லா வருது பாருங்கள். ஃப்ரண்ட்லேயும் அந்த வளைவுகள் எல்லாமே நல்லாயிருக்கும். மேலே பார்க்குறதுக்கும் சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம நெக்கு எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த வளைவுகள் எல்லாமே நல்லா வரும். அது எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத இப்போ ஒரு கிளாத்தில் நான் உங்களுக்கு கட் பண்ணி தைக்க சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஒரு ப்ளவுஸ்க்கு நாம் எப்படி மடித்து போடுவோமோ அதே மாதிரி மடித்து நாளாக மடித்து வச்சுருக்கிறேன். இப்போ கீழே இருக்கிறது பேக் சைடு அளவு, மேலே இருக்கிறது ஃப்ரண்ட்டில் உள்ள அளவு. ஃப்ரண்ட்டில் அளவுகள் எல்லாமே அடையாளப்படுத்தி விட்டுருக்குறேன். பேக் சைடு தகுந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு கிளாத் இருக்குது, அதை அப்படியே கட் பண்ணாமல் வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே நமக்கு பட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது ஷோல்டர் எல்லாமே நம்ம அளவு எடுத்ததுக்கப்புறம் ஆம்ஹோல் பகுதி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிடுவோம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் உள்ளதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷோல்டர் பகுதியில் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு, எப்போதும் ஒரு ப்ளவுஸ் நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கிறது. இப்போ இந்த நெக்கு பகுதியிலையும் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு, இப்போ ஃப்ரண்ட்டில் உள்ள பகுதி எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் உள்ள நெக்கு அப்புறம் பேக் சைடு நெக்கு எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு எந்த பகுதியை நமக்கு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நெக்கு பகுதியில் கட் பண்ணி எடுக்கிற பீஸ் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கும். இப்போ இது நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால ஒரே பீஸாக இருக்குது. இது ஆம்ஹோல் பகுதியில் கட் பண்ணி எடுத்த பீஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் 2 பீஸ் ஒரே மாதிரி கட் ஆகாமல் அப்படியே இருக்குது. இப்போ கிராஸ் கட்டிங்காக இருந்தால் அப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வர்ற கிளாத்தில் தான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். 2 இன்ச் அளவுக்கு நெக்கோட அகலம் அப்படியே மேலே வரைக்கும் நம்ம வரைஞ்சிட்டு, இந்த சைடில் இந்த கார்னர் பகுதியில் இந்த மாதிரி ஒரு லைன் இந்த மாதிரி கர்வாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இது ரவுண்டு நெக்கு தான். இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு யூ ஷேப்பில் இருக்கும். நம்ம இது போடும்போது இது ரவுண்டு நெக்காக தான் உங்களுக்கு வருது. இப்போது ஃப்ரண்ட்டில் அது ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஓப்பன் பகுதியில் அது அப்படியே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி விடுறது. இப்போ அந்த கழுத்து பகுதியில் நம்ம கட் பண்ணி எடுத்த பீஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரே பீஸாக நமக்கு நீளமாக இருக்குது. இப்போ இது ஆம்ஹோல் பகுதியில் உள்ள பீஸு 2 பீஸ் இருக்குது. நெக்கு பகுதிக்கு ஒரு பீஸ் தான் இருக்குது. நான் அதை அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நெக்கு பகுதியில் உள்ள பீஸ் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணோம் அப்படின்னா அகலம் கம்மியாக இருக்கும். இப்போ ஆம்ஹோல் பகுதியில் உள்ள பீஸில் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணோம் அப்படின்னா அகலம் அதிகமாக இருக்கும்போது அந்த கிராஸ் பீஸோட நீளம் நமக்கு அதிகமாக நமக்கு கிடைக்கிது. அதனால் அந்த ஆம்ஹோல் பகுதியில் உள்ள பீஸில் நம்ம கிராஸ் பீஸுக்கு கட் பண்ணலாம். கிராஸ் பீஸுங்கிறது நெக்குக்காக தைக்கிறதுக்கு. இது நம்ம மடித்து வச்சுருந்தோம் பாருங்க, அப்படியே மடிப்பு போகும். அப்படியே நம்ம மடித்து வச்சுட்டு சைடில் அந்த நீளம் அந்த வளைவாக இருக்கிற பகுதியை மட்டும் கொஞ்சமாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு, மேலே கொஞ்சம் அளவுக்கு அந்த மடித்து விட்டுருக்கதை விட்டுட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே கட் பண்ணியிருக்கிறது நமக்கு ஹூக் வச்சு தைக்கிறதுக்காகவும், கீழே அந்த மடிப்பாக இருக்குது பாருங்கள், அதை அப்படியே நம்ம தைச்சிட்டு அந்த வீப்பட்டி தைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். அந்த 2 பீஸையும் அப்படியே நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம். அப்புறம் இந்த பீஸில் இந்த கார்னர்லேருந்து ஒரு லைன் ஃபஸ்ட்டில் அந்த கிராஸில் நம்ம ஒரு லைன் போட்டுடலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு கிராஸில் ஒரு லைன் இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் அந்த லைன்லேருந்து 1 இன்ச் அளவுக்கு நமக்கு போதுமானது. இப்போ உங்களுக்கு அந்த நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்காக மடித்து விடுவோம் பாருங்கள், அந்த அளவு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 1.25 இன்ச் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். இப்போ 1 இன்ச் வைக்கும்போது அது சின்ன சைஸாக நமக்கு மடித்து விடுற பகுதி வரும். 1 இன்ச்சு போதுமானது. 1 இன்ச்சுக்கு நம்ம அடையாளப்படுத்திட்டு அதில் ஒரு லைன் போட்டுடலாம். அதுக்கப்புறமும் 1 இன்ச்சுக்கு நம்ம அடையாளப்படுத்தலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ச்சுக்காக நம்ம அடையாளப்படுத்திட்டு அதில் ஒரு லைன் போட்டுட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிராஸ் பீஸ் எல்லா பீஸுமே நமக்கு ஒரே அளவாக நம்மளால் கட் பண்ண முடியும். இது எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் கிராஸில் அந்த மேலே உள்ள பகுதி
அந்த இருக்குது, அது எல்லாமே நம்ம ஒன்று போல் அடிக்கிடலாம். எல்லா பீஸ்லேயும் ஒரே மாதிரி கிராஸில் இல்லை, அதனால் நம்ம அடுக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி கிராஸில் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா பீஸும் ஒரே மாதிரியான கிராஸில் உங்களுக்கு கட் ஆகுது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் அந்த எண்டை எல்லா பீஸையும் ஒன்று போல் பிடிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ நமக்கு ஜாயிண்ட் பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் வராது. இப்போ 2 பீஸ் வச்சு நம்ம அந்த கார்னர் பகுதி நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும். இப்போ இது ஷோல்டர் பகுதி எல்லாமே ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பக்கம் எல்லாமே மடித்து தைச்சு ஃப்ரண்ட்டில் அந்த டாட் எல்லாமே பிடிச்சி பட்டி பார்ட் எல்லாமே நான் ஜாயிண்ட் ஆக்கி எல்லாமே ஓப்பன் பகுதி எல்லாமே முடிச்சிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நமக்கு நெக்கு தைக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது இந்த கிராஸ் பீஸ் எல்லாமே நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போது இதில் 2 பீஸ் ஃபஸ்ட்டில் நம்ம எடுக்கலாம். 2 பீஸ் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இந்த கார்னர் வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கார்னர் இன்னொரு சைட்லேயும் இன்னொரு கார்னர் இந்த சைட்லேயும் வர மாதிரி ரெண்டையும் இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வச்சுருங்க. அந்த கார்னராக இருக்கிறது கொஞ்சம் வெளிப்பக்கம் 2 பீஸ்லேயுமே தெரியும் பாருங்கள். ஒரு முக்கோண ஷேப்பில் உங்களுக்கு வெளிப்பக்கம் 2 பீஸில் உள்ள கார்னரும் வெளிப்பக்கமாக தெரியும். அப்போ அந்த ஜாயிண்ட் அந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற பகுதியில் நம்ம தைச்சி விட்டுறலாம். ரெண்டையும் வச்சுட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் உங்களுக்கு இருக்கும். இப்போ இதில் ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா அடுத்ததாக இப்போ இதில் வந்து மேல் பகுதி இது, அதை நீங்கள் கவனமாக வச்சுட்டு அந்த பகுதியில் இன்னொரு கிராஸ் பீஸ் நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும். அந்த கார்னர் வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வர மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ வச்சு பார்க்கும்போது தெரியும் எல்லா ஜாயிண்ட்டும் ஒரே பக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு எல்லா பீஸுமே ஜாயிண்ட் ஆக்கிருங்க. ஏன்னா வந்து நீங்கள் இப்போ தான் ப்ளவுஸ் தைக்கிறீங்க பிகினர்ஸ் அப்படின்னுங்கும்போது இந்த மாதிரி கார்னர் வந்து என்னால் சரியாக வைக்க முடியல அப்படின்னா நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த பீஸையும் இந்த மாதிரி கிராஸில் வச்சு ஜாயிண்ட் ஆக்குறேன். இப்போது அடுத்த பீஸ் நான் எடுத்துருக்கிறேன். இந்த கார்னராக இருக்குது பாருங்கள், 2 பீஸ் இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி ஒன்று போல் இந்த கார்னரை நம்ம வச்சிடலாம். இது எல்லாமே நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி கிராஸில் வச்சு தைக்க பாருங்கள். உங்களுக்கு வரலை அப்படின்னா நேராக கட் பண்ணிவிட்டு கூட ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஏன்னா இப்போ தான் நீங்கள் தைச்சி பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடுங்க, பரவாயில்ல. இப்போ எல்லாமே ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட் பகுதி எல்லாமே ஒரே பகுதியில் இருக்கிற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. அப்புறம் இது ஃப்ரண்ட்டில் இருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு இந்த பகுதியிலேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டில் கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச் அளவு தைச்சி விட்டுருங்க. தைச்சி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த வளைவாக வர அந்த நெக்கு பகுதியில் அந்த மாதிரி கிராஸ் பீஸை நீங்கள் இழுத்து பிடிச்சிடாதீங்க, கொஞ்சம் லூஸாக விடணும். அந்த ஸ்மூத்தாக விட்டுட்டு அந்த கிராஸ் பீஸ் வந்து இன்னொரு பக்கம் இருக்குது பாருங்கள், வெளிப்பக்கம் இருக்கிற அந்த பகுதி வந்து அந்த நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வளைவாக இருக்கிற மாதிரி இந்த பாருங்கள், இந்த மாதிரி வளைவாக இருக்கணும். நம்ம தைக்கிற பகுதியில் இந்த மாதிரி கிராஸ் பீஸை இந்த மாதிரி திருப்பி விடுங்க, ஏன்னா இழுத்து பிடிக்காதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம தைக்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் பீஸ் மேலே இருக்கிறது கொஞ்சம் லூஸாக அந்த மாதிரி இருக்கும். கை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேராக வர்ற பகுதியிலலாம் நமக்கு அந்த மாதிரி லூஸாக விடணுங்கிறது இல்லை. ஆனால் கிராஸ் பீஸை இழுத்து பிடிக்காமல் ஸ்மூத்தாக அதுக்கு மேலே அப்படியே வச்சு அப்படியே நீங்கள் தைச்சிருங்க. எப்போவுமே கிராஸ் பீஸ் வந்து நம்ம இழுத்து தைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வெளிப்பக்கம் இருக்கிற அந்த கிராஸ் பீஸ் வந்து அந்த நெக்கோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த வளைவாக இருக்குது. நம்ம அந்த மாதிரி தைக்கிற பகுதியில் லூஸாக விட்டுட்டு தைக்கும்போது அந்த மாதிரி வரும். இப்போ நேராக வர பகுதியில் அப்படியே நம்ம கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். அதே மாதிரி பேக் சைட்லேயும் அந்த நெக்கோட வளைவு வர்ற பகுதியில் பாருங்கள், இந்த பகுதி வரைக்கும் தைச்சிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கழுத்து பகுதி எல்லாமே நல்லா திருப்பி வச்சுட்டு அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிராஸ் பீஸை நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கை வச்சு பிடிச்சிட்டு இப்படி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு பார்க்கும்போது அந்த உள் பக்கம் பாருங்கள், கொஞ்சம் கிளாத்து அந்த கிராஸ் பீஸ் வந்து கொஞ்சம் அப்படி லூஸாக மேலே அப்படி எழும்பி நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா அதோட ஜாயிண்ட் ஆகி வந்துடும். ஆனால் மடிப்பு விழுந்துடாமல் கவனமாக தைங்க. தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் பாருங்கள், அந்த நெக்கோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பீஸ் இருக்குது.
அந்த நெக்கோட வளைவு பகுதியில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கவனமாக பார்த்து தைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நம்ம நெக் வந்து நம்ம எப்படி கட் பண்ணியிருந்தோமோ அந்த ரவுண்டு ஷேப் வந்து நமக்கு மாறாமல் அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம போட்டிருக்கும் போதே தெரியும். ஏன்னா சில பேர் போட்டிருக்கிறத நீங்கள் ப்ளவுஸ் பார்ப்பீங்க, நெக்கு எவ்வளோ அழகாக அந்த மாதிரி ரவுண்டாக தைச்சிருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா நாமளும் கட் பண்ணுறது நல்லா தான் கட் பண்ணுறோம். ஆனால் அந்த தச்சு விடும்போது அந்த கிராஸ் பீஸ் ஜாயிண்ட் ஆக்குறதுலேயும் உங்களுக்கு அந்த நெக்கோட ஷேப் வந்து மாறுது. நல்லா ஸ்மூத்தாக விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. இந்த மாதிரி டேன் ஆகிற பகுதியில் எல்லாமே கொஞ்சம் அந்த கிராஸ் பீஸை திருப்பி விட்டுருங்க. திருப்பி விடும்போது கொஞ்சம் அந்த கிராஸ் பீஸ் உங்களுக்கு சுருக்கமாக இருந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நம்ம தச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த ப்ளவுஸோட நல்லா ஜாயிண்ட் ஆகி தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுருக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா அது கிராஸ் பீஸுங்கும் போது தைச்சதுக்கப்புறம் நல்லா ஜாயிண்ட் ஆகிரும். கொஞ்சமாக மடித்து தைக்கிற அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து விட்டுட்டு முடிச்சிடலாம். இப்போ இதில் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு மேல் பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறோம். இப்போ ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் இப்போது இந்த வளைவாக வர்ற பகுதியிலலாம் லைட்டாக இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி விட்ருங்க. அப்புறம் கொஞ்சம் நேராக வர பகுதி ஷோல்டர் பகுதியிலலாம் நமக்கு கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி பேக் சைட்லேயும் அந்த வளைவாக வர்ற பகுதியில் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணுறது லைட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் கிராஸில் கட் பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த பகுதியில் கொஞ்சம் நேராக வர பகுதியில் நமக்கு கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் ஃப்ரண்ட்டில் இது எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிராஸ் பீஸை நல்லா அந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நல்லா இந்த பகுதியில் நம்ம கை வச்சு நல்லா அந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க. உங்களுக்கு அந்த திரும்பி கொடுக்கும். அப்போ தைக்கும் போதும் நம்மளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். எந்த பகுதியில் ஜாயிண்ட் ஆகிருக்கோ அந்த ஜாயிண்ட் பகுதி வரைக்கும் நல்லா அந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு கைனால் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து மேலே அந்த ஹெம்மிங் பண்ணுற அளவு வந்து உங்களுக்கு அந்த கிராஸ் பீஸ் இருக்கும் பாருங்கள், அது எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வைக்கலாம். இதில் நம்ம 1 இன்ச்சு கட் பண்ணியிருக்கிறோம், அதனால் இது சின்ன சைஸாக தான் வரும். இந்த அளவுக்கு வரும். உங்களுக்கு இன்னும் இது வந்து அகலமாக வேணும் அப்படின்னா 1/4 இன்ச்சு நீங்கள் கட் பண்ணும்போதே அளவை வந்து அதிகமாக கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மடித்து விட்ருக்கும்போது பாருங்கள், அடிப்பக்கம் வந்து நம்ம அந்த ஜாயிண்ட்டை மறைக்கிற மாதிரி இந்த மேலே இந்த மடித்து விடுற பகுதி வந்து அதை மறைக்கிற மாதிரி வரணும். அந்த அளவுக்கு இந்த மாதிரி மடித்து விட்ருங்க. மடித்து விட்டுட்டு அந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஜாயிண்ட் பகுதியில் எட்ஜில் நமக்கு அந்த தையல் வந்து தையல் லைன் நேராக விழணும். நம்ம அந்த கிராஸ் பீஸ் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறோம் பாருங்க, அந்த பகுதியில் எட்ஜில் நமக்கு விழணும். கிராஸ் பீஸ் மேலே தான் தையல் விழணும். தையல் வந்து விலகி நமக்கு உள்பக்கமாக விழுந்துடக்கூடாது. அந்த மடித்து விட்டுருக்கிற பகுதியில் பாருங்கள், அந்த எட்ஜில் நமக்கு அந்த தையல் லைன் வந்து இந்த தையல் வந்து நேராக இருக்கும்போது தான் நமக்கு மடித்து கொடுக்கும்போதும் ஒன்று போல் நமக்கு எல்லாமே அடிப்பக்கமாக மடிஞ்சு கொடுக்கும். நம்ம கொஞ்சம் கோணலாக அந்த தையல் வந்துருச்சு அப்படின்னா அந்த பகுதியில் உள்ள பீஸ் வந்து கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்கு பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக அந்த மாதிரி மடித்து விட்டுட்டு கை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தைச்சி விடுங்க. இது எல்லாமே நம்ம நல்லா தைச்சி பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ தூரம் நம்ம பார்த்து பார்த்து தைக்கணுங்கிறது இல்லை. நமக்கு கண் பார்வையிலேயே எல்லாமே அது எல்லாமே அந்த தையல் எல்லாமே கரெக்டாக நமக்கு வந்துடும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைச்சாலும் கூட நமக்கு அந்த மாதிரி லைன் வந்து நல்லா கரெக்டாக அந்த இடத்துல விழும். ஏன்னா நம்ம தைக்கும்போது அந்த ஃபூட்டையும் கரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணிகிட்டே தைச்சிட்டு வரணும். பாருங்கள், இந்த பகுதி நமக்கு மடித்து விடும்போது அந்த பகுதி எல்லாமே நமக்கு அடிப்பக்கமாக கரெக்டாக அந்த பகுதியில் மடிஞ்சு கொடுக்கும். தைக்கும்போது நம்ம கவனம் எல்லாமே அந்த நீடில்லையும் அந்த ஃபூட்லேயும் அந்த விலகி வராமல் அந்த கிளாத் வந்து எந்த அளவில் நமக்கு உள்பக்கமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக நம்ம தைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லாமே எல்லாராலையும் தைக்க முடியும். இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து எல்லோரும் தைக்கிறது தான். கொஞ்சம் கவனமாக தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் நிச்சயமாக இந்த மாதிரி ஃபினிஷிங்காக தைக்க முடியும். பாருங்கள், தைச்சி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த தையல் லைன் வந்து அப்படியே ஒரு
லைனாக தெரியும், கொஞ்சம் கூட விலகி வராமல் இருக்கும். இந்த மாதிரி மடித்து விடும்போது நல்லாயிருக்கும். இது எல்லாமே நம்ம ஹெம்மிங் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போது எல்லா பகுதியிலையும் அந்த மாதிரி தைச்சிருக்கோமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. கொஞ்சம் மெல்ல நீங்கள் தைச்சி விட்டுட்டீங்கன்னாலும் கூட உங்களுக்கு அந்த லைன் வந்து நல்லாயிருக்கும். இப்போது ஃப்ரண்ட்லேருந்து நம்ம ஹெம்மிங் பண்ணலாம். இப்போது நம்ம தைச்சி விட்டுருக்கிற அந்த கிராஸ் பீஸை அடிப்பக்கமாக இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு, இப்போது நீடிலில் இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு தான் கோர்த்து முடிச்சு போட்டு விடணும் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது தான் வெளிப்பக்கம் அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். கொஞ்சம் பகுதி இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அடிப்பக்கம் ஒரு விரல் இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போது ஹெம்மிங் பண்ணுறதுலையே 2-3 டைப்பில் இருக்குது. அது வந்து உங்களுக்கு எது ஈஸியாக உங்களால் தைக்க முடியுதோ அந்த மெத்தடில் நீங்கள் தைச்சி விடுங்க. அடிப்பக்கம் விரலை வச்சு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே இருக்கிற கிளாத்தும் மேலே இருக்கிற அந்த கிராஸ் பீஸும் ஒன்று போல் அதில் ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். தைச்சிட்டு திருப்பி பார்க்கும்போது தெரியும் நமக்கு எந்த சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு அதில் ஹெம்மிங் பண்ண முடியும். இடைவெளியும் அதிகமாக விட்டு ஹெம்மிங் பண்ணாதீங்க. கொஞ்சம் நெருக்கமாகவே ஹெம்மிங் பண்ணும்போது தான் அந்த ப்ளவுஸு வந்து ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த நெக்கு பகுதி பாருங்கள், இந்த அளவுக்கு இடைவெளி விட்டு தைச்சி விடுங்க. தைச்சிட்டு திருப்பி பார்க்கும்போதும் அந்த தையல் வந்து உங்களுக்கு லைட்டாக தான் அந்த த்ரெட் வெளிப்பக்கமாக தெரியும். ரொம்ப கவனமாக கூர்ந்து கவனிக்கும் போது தான் தெரியும். எல்லாமே ஹெம்மிங் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் அந்த நெக்கோட வளைவு எல்லாமே எவ்வளோ கச்சிதமாக வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி நமக்கு தைச்சி முடித்ததுக்கப்புறமும் அந்த நெக்கோட ஷேப் எல்லாமே மாறாமல் அந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கணும். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இது ஒரு சின்ன மிஸ்டேக் தான் நம்ம பண்ணுறோம். சின்ன மிஸ்டேக்னு வந்து நமக்கு போட்டிருக்கும் போது அந்த ப்ளவுஸ் வந்து நெக்கு வந்து ஷேப் மாறி ஒரு பக்கமாக கோணலாக நமக்கு வந்துடும். அந்த மாதிரியும் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே கிளாத் எல்லாமே சுருக்கமாக இருக்கும். அதுவும் அந்த ப்ளவுஸ் நமக்கு போடுறதுக்கே பிடிக்காமல் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து சின்ன விஷயந்தான். இதை வந்து கொஞ்சம் கவனமாக தைச்சிட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வருது பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நெக்கு பகுதியில் இந்த கிராஸ் பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்குறது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இது எப்படி நான் கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணியிருக்கிறேன், ஆனால் அந்த நெக்கு வந்து எனக்கு சரியாகவே அமையலை அப்படிங்கிறாங்க. அதனால தான் பிகினர்ஸ் எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.